Taste the Daily. தலை அருகே கம்பளியாம்பட்டியில் அரங்கநாதர் பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய முறையில் நடைபெற்ற எருது மாடு மாலை தாண்டும் வைபவத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான எருது மாடு மாலை தாண்டும் வழிபாட்டில் பாரம்பரிய உடையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் 500க்கும் மேற்பட்ட எருது மாடுகள் மாலை தாண்டும் போட்டி நடைபெற்றது. முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளுக்கு 3 கன்னி பெண்கள் மஞ்சள் பொடி தூவி எலுமிச்சை பழங்களை பரிசாக வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டி அருகே விடியா திமுக அரசின் தகரட்டப்பா பேருந்து சாலையின் நடுவே பழுதாகி நின்றதால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். காவேரிப்பட்டினம், நெடுங்கல், அகரம், போச்சம்பள்ளி ஆகிய பகுதிகளுக்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றது. இதனால் மாற்று பேருந்து கிடைக்காமல் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தரமற்ற தகரட்டப்பா பேருந்துகளை அதிகளவில் இயக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் ரஹ்மத் கார்டன் பகுதியில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இந்த கட்டிடத்திற்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ஓடப்பள்ளி பகுதியில் செயல்படும் அரசு மதுபான கடை ஒன்றில் மது பாட்டிலுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் கட்டணம் வசூலிப்பதால் பில் தருமாறு கேட்கும் வாடிக்கையாளர்களிடம் பில் போடுவதற்கு நேரம் இல்லை என விற்பனையாளர்கள் அலட்சியமாக பதில் அளிக்கின்றனர். திமுகவினரின் ஊழலை அமலாக்கத்துறை அம்பலப்படுத்திய போதும் திருந்தவில்லையே என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வில்லிவாக்கத்தில் தீ விபத்து ஏற்பட்டு உடைமைகளை இழந்த அதிமுக நிர்வாகியின் வீட்டிற்கு நேரில் சென்று வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு ஆறுதல் தெரிவித்தார். திருமங்கலம் நேருநகர் 104வது வார்டு அதிமுக பொருளாளர் சிவக்குமார் என்பவரின் வீட்டில் குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் VS பாபு அவரது வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் அதிமுக சார்பில் நிதி உதவியை வழங்கினார். அப்போது ஏராளமான அதிமுகவினர் உடனிருந்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே மயான வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவத்தக்குடி, கடுக்காய்த்துறை ஆகிய 2 கிராமத்திற்கும் சேர்த்து ஒரு மயானம் இருந்து வந்த நிலையில் அந்த இடத்தின் பட்டா தனது பெயரில் இருப்பதாக தனிநபர் ஒருவர் நீதிமன்றத்தில் தடை வாங்கியுள்ளார். மயானம் அமைத்து தரக்கோரி கோவத்தக்குடி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்காததால் இறந்தவரின் உடலுடன் மறியல் நடைபெற்றது. அப்போது விடியா அரசின் காவல்துறையினர் சடலத்தை அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பாலாற்று பகுதிகளில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நிலத்தடி நீர் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து அகற்றப்படும் குப்பை கழிவுகள் பாலாற்று பகுதிகளில் டன் கணக்கில் கொட்டப்படுவதுடன் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் சூழ்ந்துள்ள கரும்புகையால் சுவாச கோளாறு, கண் எரிச்சல் போன்றவை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவது நிறுத்தப்படாவிட்டால் பாலாறு தனது அடையாளத்தை மெல்ல மெல்ல இழந்துவிடும் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டையில் சாக்கை வீரசேகர உமையாம்பிகை கோவில் ஆணி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சாக்கை வீரசேகர உமையாம்பிகை கோவில் ஆணி திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் சுவாமி வீதியுலா நடைபெற்று வந்த நிலையில் 9ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. பிரியா விடையுடன் வீரசேகரர், உமையாம்பிகை தனித்தனியாக தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர்.